ஜான்சி ராணிக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஒரு ராணி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போரிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலு நாச்சியாரோ வீர சாகச கதையே நான் உங்களுக்கு சொல்றேன். வேலு நாச்சியார் ஹீன்சல் வீன்சம் 30ல இராமநாதபுரத்துல பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க சிலம்பம், குதிரையேற்றம், வில்விச்சன்னு ஒரு ஆட்சியாளருக்கு தேவையான எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க தைரியமானவங்க மட்டுமில்ல, ரொம்ப புத்திசாலி. சிவகங்கை மன்னரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை திடீர்னு மாறுச்சு. பிரிட்டிஷ்காரங்களும் ஆக்காடு நவாப்பும் சேர்ந்து சிவகங்கையை தாக்கி அவங்க கணவரை கொன்னுட்டாங்க. ஆனா வேலு நாச்சியார் துவண்டு போல. அவங்க தன்னோட மகளோட தப்பிச்சு திண்டுக்கல்ல ஹைதர் அலியோட பாகாப்புல தஞ்சம் அடைஞ்சாங்க. இங்கதான் அவங்களோட தைரியம் வெளிப்பது. 8 வருஷமா அவங்க சும்மா அழல. அவங்க சூட்டாளிகளை சேர்த்து ஒரு படையை உருவாக்கி தன்னோட மக்களோட பயிற்சி எடுத்து சரியான நேரத்துக்காக காத்திருந்தாங்க. வேலு நாச்சியாரோட ரொம்பவும் விசுவாசமான தளபதி குயிலி. அவங்க ஒரு தைரியமான பெண். தன்னோட ராணிக்காக உயிரையே தியாகம் செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு துணிச்சலான தாக்குதலை திட்டமிட்டாங்க. குயிலி பிரிட்டிஷ்காரங்களோட வெடிமருந்து கிடங்குக்கு தீ வச்சாங்க. இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் தற்கொலை தாக்குதலா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையோட வேலு நாச்சியார் சிவங்கைய மறுபடியும் கைப்பற்றினாங்க. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து தன்னோட ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணி இவங்க தான். அவங்க இன்னும் 10 வருஷத்துக்கு அறிவோட ஆட்சி செஞ்சாங்க. தன்னோட மக்கள் நல்லா இருக்கிறதை உறுதி செஞ்சாங்க. வேலு நாச்சியாரோட கதை போர் பத்தி மட்டும் இல்ல, அது புத்திசாலித்தனம், பொறுமை, விடாமுயற்சி பத்தியும் சூட். அதனால நீங்க TNPSC தேர்வுக்காக தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலு நாச்சியார் தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் பாலின பேதம் இல்லைன்னு நிரூபிச்ச ராணி. அவங்களோட மரபு நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கு. எது சரின்னு போராட துணிஞ்சவங்க வரலாற்றை உருவாக்குறாங்கன்னு நமக்கு நினைவுபடுத்துது. பார்த்ததுக்கு நன்றி. TNPSCல ஒவ்வொரு கேள்வியும் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கும் ஒரு கதைங்கதை மறந்துடாதீங்க.